முதன்மை செய்திகள் 50ற்கு வரவேற்கிறோம். செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகள், குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. உத்தரகாசியின் நகான் பகுதியில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது. தண்ணீரின் பிடியில் இருசக்கர வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டார். ஹிமாச்சல பிரதேசத்தின் சௌஹார் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தொடர் கனமழையால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்ட நிலையில் 200 மீட்டர் தூரத்திற்கு மரங்கள் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. நல்வாய்ப்பாக இதில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பல தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனிடையே ஜெய்ப்பூரில் இடிந்து விழுந்த வீட்டில் சிக்கி தந்தையும் மகளும் உயிரிழந்தது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டாவில் மின்னல் தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். பில்வாராவில் வீடுகளுக்குள் 3 அடி உயரத்திற்கு மழைநீர் புகுந்துள்ளது. துங்கர்பூர், பன்ஸ்வாரா மற்றும் பிரதாப்கர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் சற்றே மழை ஓய்ந்த போதும் பல பகுதிகளில் வெள்ளம் கடல் போல் தேங்கியுள்ளது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு பாதுகாப்பு படையினர் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர். பஞ்சாபில் வெள்ள பாதிப்பிற்கு 40 பேர் உயிரிழந்த நிலையில் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் மூழ்கியுள்ளன. தலைநகர் டெல்லியில் யமுனை ஆற்றில் நீர்மட்டம் அபாய அளவிற்கு சற்றே குறைந்தாலும் பல பகுதிகளில் வெள்ளம் வடியவில்லை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி, தெடாவூர், நடுவலூர், கடம்பூர், கூடமலை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் மழை பெய்தது. மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்த நிலையில் மாலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தங்கமாபுரிப்பட்டினத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகள் பலத்த காற்றால் கீழே சாய்ந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், அம்மாபாளையம், பொன்னுபுரம், புதுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் கரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலாயுதம்பாளையம், தளவாபாளையம், மண்மங்கலம், காந்தி கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் மீண்டும் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி கரையோர பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறையில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கும் பணி தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொறுப்புகளிலிருந்து தாம் நீக்கப்பட்டதை எதிர்பார்க்கவில்லை என்றும் ஜனநாயக முறைப்படி தனது கருத்தை கேட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கெடுவார் கேடு நினைப்பார் என்பது போன்று செங்கோட்டையன் மீது பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியது அவருக்கு பின்னடைவு அல்ல என்றும் பழனிசாமிக்குதான் பின்னடைவு என்றும் கூறினார். அமமுக என்ற கட்சி தொடங்கியதே அதிமுகவில் சிலரின் துரோகத்தை எதிர்த்துதான் என எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக டிடிவி தினகரன் சாடியுள்ளார். துரோகம் செய்தவர்கள் திருந்துவார்கள் என காத்திருந்ததாகவும், ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்துவிட்டதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். செல்லும் இடமெல்லாம் தான் செய்வதுதான் சரி என்பது போல் துரோகம் இழைத்தவர்கள் ஆணவத்துடனும் அகங்காரத்துடனும் செயல்படுவதாகவும் விமர்சித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக மீண்டும் இணைய டிடிவி தினகரன் நிபந்தனை விதித்துள்ளார்.
அமமுகவின் முதன்மை விருப்பம் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்றும், ஆனால் யார் வேண்டும் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தினகரன் தெரிவித்துள்ளார். பந்து பாஜக பக்கமே இருப்பதாகவும், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமமுக வரும் என்றும் தினகரன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்காத விவகாரத்தில் நயினார் பதில் ஆணவமானது என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி வந்தபோது அவரை சந்திக்க நேரம் கேட்டு ஓ பன்னீர்செல்வம் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்த நிலையில் அதனை நயினார் நாகேந்திரன் மறுத்திருந்தார். அது தொடர்பாக தொலைபேசியில் அழைத்து விசாரித்தபோது நயினார் நாகேந்திரன் முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். எந்த இடத்திலும் தாம் ஆணவமாக நடந்து கொண்டது இல்லை என்று நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துக்கடா கட்சி என அமமுகவை தாங்கள் நினைக்கவில்லை என்றும், ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சொல்லி வைத்துக் கொண்டு குற்றம் சாட்டுகிறார்களா என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக கட்சி பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது சர்வாதிகாரத்தின் உச்சம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்த அதிமுக சந்திக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 10 நாள் காலக்கெடு முடிந்தவுடன் செங்கோட்டையனை சந்திப்பேன் எனவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனை புகழேந்தி சந்தித்து பேசினார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டில் இச்சந்திப்பு நடைபெற்றது. அரை மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பில் அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து இருவரும் ஆலோசனை செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் மீது அதிருப்தியில் இருக்கும் தலைவர்கள் செங்கோட்டையனை அடுத்தடுத்து சந்திப்பதன் மூலம் அனைத்து தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்படும் முடிவை நோக்கி நகர்வதாக தெரிகிறது. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் 4000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர், 28 மாதங்களாக அதிமுக கொடுத்த அழுத்தத்தினாலேயே திமுக அரசு மகளிர் உரிமைத் தொகை கொடுத்ததாகவும், வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் சாடினார். இங்கிலாந்தைச் சேர்ந்த இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டின் மின்சார வாகனத்துறையில் 7500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் பயணத்தில் கிடைத்த முதலீடுகள் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதில் லண்டனில் உள்ள இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டின் மின்சார வாகனத்துறையில் 7500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும், இந்த முதலீடு குறிப்பாக பேட்டரி சேமிப்பு அமைப்புகளுக்காக ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லண்டனில் உள்ள அம்பேத்கர் நினைவு இல்லத்தை பார்வையிட்டார். அங்கு பெரியாருடன் அம்பேத்கர் இருக்கும் புகைப்படத்தை கண்டு நிகழ்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். சாதியால் ஒடுக்கப்பட்ட அம்பேத்கர் இந்திய அரசியல் சிற்பியாக மாற காரணமாக இருந்த இடத்தை பார்க்க பெருமையாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவியில் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் 40 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குடும்பத்தினருடன் குளித்து மகிழ்ந்தனர். இதமான காலநிலையும் அருவியின் குளிர்ச்சியும் புத்துணர்ச்சி அளித்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் ஒரு பகுதியாக மாதா கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை காண முடியாதவர்களுக்காக விழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும். இந்நிலையில் 9வது நாளில் கொடி புனிதம் செய்யப்பட்டு 3 முறை இறக்கி ஏற்றப்பட்டது. கடலூர் சிப்காட் தனியார் ஆலையில் ரசாயன வாயு கசிவு தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ரசாயன வாயு கசிவு தொடர்பாக கடலூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட துறை அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் செந்தில் விநாயகம், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ்மொழி ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டது. பாமக மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலினை
நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். அதில் முகமூடி அணிந்த கும்பல் பட்டப்பகலில் அரசு அலுவலகத்திற்குள்ளேயே கொலை முயற்சி நடத்தியது சட்டம் ஒழுங்குக்கு சவால் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் பின்புல சதித்திட்டக்காரர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அரசியல் பின்புலம் உள்ளதா என்பது காவல்துறை விசாரணையில் மட்டுமே வெளிப்படும் என்றும் அருள் கூறினார். புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் காரணமின்றி கோப்புகளை காலதாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதா வரும் 18ஆம் தேதி தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகளை துணைநிலை ஆளுநர், தலைமைச் செயலர், அரசு செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டோர் நீண்ட நாட்களாக நிலுவையில் வைத்திருப்பதால் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்று ஆட்சியாளர்கள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வந்தனர். திருப்பதியில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை 12 மணி நேரம் அடைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 3:30 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை தரிசனம் ரத்து செய்யப்பட இருப்பதாக திருப்பதி திருமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சந்திர கிரகணம் முடிந்த பிறகு கோயில் வளாகம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு காலை 6 மணிக்கு மேல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா சண்டைக்கு விரைவில் முடிவு எட்டப்படும் என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு பிரதமர் மோடி தெரிவித்தார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் பிரதமர் மோடி, உக்ரைனில் நீடிக்கும் சண்டைக்கு விரைவில் முடிவு எட்ட கருத்து பரிமாற்றம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான பங்களிப்பானது உலகளாவிய அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு முக்கிய பங்காற்றும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேசுபொருளாகியுள்ளது. ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார யாத்திரையின் வெற்றிக்கு பிறகு கடந்த தேர்தலை விட கூடுதலாக 20 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்பதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் 70 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போது 90 இடங்களை கேட்டு வருகிறது. எனினும் இதர கட்சிகளுக்கு இடமளிக்க வேண்டியிருப்பதால் காங்கிரசுக்கு 60 இடங்களுக்கு மேல் கொடுக்க முடியாது என ராஷ்டிரிய ஜனதா தளம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் வருகிற 10ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள அசாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. இத்தகைய சூழலில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் தங்களது மாநிலங்களில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, கடைசியாக எப்போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றது ஆகிய தகவல்களை வருகிற 10ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய விவசாயிகள் நலனில் சமரசம் செய்து கொண்டு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டோம் என மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ட்ரம்ப் அரசு கொடுக்கும் நெருக்கடிகளுக்கு வளைந்து கொடுக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க விளைபொருட்களுக்கு இந்திய சந்தைகளை திறந்துவிட வேண்டும் என ட்ரம்ப் அரசு நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் அதை இந்தியா ஏற்காததால் இரு நாடுகளின் வர்த்தக ஒப்பந்தம் தாமதமாகி வருவது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் நிறுவப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. 10 நாட்களாக பிள்ளையார் சிலைகள் விமர்சையாக வழிபட்டு வந்த நிலையில் அவை கரைக்கப்பட்டன. பிள்ளையார் சிலைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டன. அதைச் சுற்றி பலர் ஆடல் பாடலோடு மத்தளங்களை இசைத்தவாறே நடந்து சென்றனர். நிதி மோசடி வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளிகளான நீரவ் மோடி மற்றும் விஜய் மல்லையாவை நாடு கடத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நீரவ் மோடி மற்றும் விஜய் மல்லையா ஆகியோர் இங்கிலாந்துக்கு தப்பியோடிய நிலையில் இந்திய சிறைகளின் நிலையை கருத்தில் கொண்டு அவர்களை நாடு கடத்துவதற்கு இங்கிலாந்து நீதிமன்றம் தயக்கம் காட்டி வருகிறது. இச்சூழலில் பிரிட்டன் அதிகாரிகள் குழு அண்மையில் திகார் சிறையில் ஆய்வு நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இருவரும் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத்தில் மலைக்கோயிலில் ரோப்வேயின் கம்பி அறுந்து விழுந்ததில் 6 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். பஞ்சமஹால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பாபாஹத் மலைக்கோயிலில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் ரோப்வேயின் கம்பி அறுந்து விழுந்தது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் நிகழ்விடத்திற்கு விரைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவிற்கு வெளியே மிகப்பெரிய தீபாவளி கொண்டாட்டமாக அறியப்படும் பிரிட்டனின் லெஸ்டர் நகரின் விழா தொடர்பான நிகழ்வுகள் இந்த ஆண்டு பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது.
நகராட்சி பாதுகாப்பு சவால்கள் மற்றும் கூட்டம் தொடர்பான அச்சங்களை காரணம் காட்டி பாரம்பரிய மேடை நிகழ்ச்சிகள், தீபாவளி கிராமம், கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறைந்த அளவிலான நிகழ்வுகள் மட்டுமே நடைபெற உள்ளன. இந்த முடிவை கடுமையாக எதிர்த்துள்ள லெஸ்டர் ஈஸ்ட் தொகுதியின் ஹிந்து எம்பி சிவானி ராஜா, பாதுகாப்பு கவலை என்ற பெயரில் தீபாவளி விழாவை ரத்து செய்வது சரியல்ல என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் காசா நகரில் உள்ள கட்டடங்கள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை காசா நகரில் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் வீடியோ வெளியாகியுள்ளது. தாக்குதலில் அஞ்சலி காசா மக்கள் உயிரை கையில் பிடித்து ஆங்காங்கே சிதறி ஓடிய காட்சிகள் பதிவாகியுள்ளன. காசாவில் ஹமாஸ் அமைப்பினருடன் தீவிர பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாகவும், அவர்களை விடுவித்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பிணை கைதிகளை சிறையில் வைத்திருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்றும் அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் 2 ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்துள்ளார். அதன்படி பெண்கள் முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானிய வம்சாவளியைச் சேர்ந்த ஷபானா மஹ்மூத் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்தான் அந்த பதவிக்கு வரும் முதல் பாகிஸ்தானிய பெண். முன்னாள் உள்துறை அமைச்சரான எவெட் கூப்பர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் பிரிட்டன் அரசாங்கத்தின் மிக முக்கியமான 3 பதவிகளான உள்துறை, வெளியுறவுத்துறை மற்றும் நிதி ஆகியவற்றை இப்போது பெண்களே வகிக்கின்றனர். ஜப்பானில் ஃபெய்பா புயல் காரணமாக பலத்த மழை பெய்து கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சிஷிவோகா விமான நிலையத்தின் ஓடுபாதைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கின. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. கனமழையால் சரக்கு லாரி ஒன்று வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்தது. காலிஸ்தான் பயங்கரவாத குழுக்கள் கனடா நாட்டிலிருந்து நிதி திரட்டி செயல்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. கனடாவின் நிதித்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பாபர் கல்சா மற்றும் சர்வதேச சீக்கிய இளைஞர் கூட்டமைப்பு போன்ற காலிஸ்தான் நன்கொடைகள் கிரிப்டோ கரன்சி மற்றும் பிற குற்றச் செயல்கள் மூலம் நிதி திரட்டுவதாகவும், இந்த நிதியை இந்தியாவிற்கு எதிரான அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாகவும், இதன் மூலம் கனடா பயங்கரவாத நிதி உதவிக்கான ஒரு முக்கிய மையமாக மாறி வருவதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள முகாம்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 55 பேர் உயிரிழந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய உள்நாட்டு அகதிகளை இலக்காக வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் போகோ ஹராம் அல்லது அதன் இதர பிரிவுகளால் நடத்தப்பட்டிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அரசின் மறு குடியமர்வு திட்டத்தின் கீழ் தங்கள் கிராமங்களுக்கு திரும்பிய அகதிகளின் பாதுகாப்பு குறித்து இச்சம்பவம் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் கிரிக்கெட் மைதானத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். பஜாவூர் மாவட்டத்தில் உள்ள காசார் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. சீனாவில் ஸ்மார்ட் ஓட்டுநர் மதிப்பீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக வாகன ஓட்டுநர்களுக்கு லைசென்ஸ் வழங்குவது போலவே வருங்காலத்தில் ரோபோட்டிக்ஸ் மற்றும் AI தொழில்நுட்பத்தை கொண்டு தானியங்கி முறையில் இயங்கும் வாகனங்களை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கையில் சீனா இறங்கியுள்ளது. சர்வதேச தரம் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பின் அடிப்படையில் சீனா ஸ்மார்ட் ஓட்டுநர் மதிப்பீட்டு முறையை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. பிரேசிலைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தனது 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கால்பந்து வீரர் நெய்மருக்கு எழுதிக் கொடுத்துள்ளார். இந்த சொத்து நெய்மரின் கணக்கில் சேர்ந்துவிட்டால் மெஸ்ஸி, ரொனால்டோ ஆகியோரை மிஞ்சி உலகின் பணக்கார கால்பந்து வீரர் என்ற பெருமையை நெய்மர் பெறுவார். நெய்மர் தற்போது PSG அணிக்காக விளையாடி வருகிறார். GST வரி குறைப்பு காரணமாக மஹிந்திரா, டொயோட்டா, ரெனால்ட் போன்ற வாகனங்களின் விலை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மஹிந்திரா XUV 3XO டீசல் மாடலின் விலை 1,56,000 ரூபாய் வரையும், டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் 3 3,35,000 ரூபாய் வரையும் குறையும் என்று கூறப்படுகிறது. இதேபோல் ரெனால்ட் ரக கார்களின் விலை 96,000 ரூபாய் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை குறைவதால் வாகன விற்பனை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கியில் நடப்பு சாம்பியனான ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி சமன் செய்தது. விறுவிறுப்பு நிறைந்த பி பிரிவு போட்டியில் ஜப்பான் அணி 2-1 என்ற கோல்கள் கணக்கில் முன்னிலையில் இருந்தது. போட்டி முடிய 8 நொடிகளே இருந்த நிலையில் இந்திய வீராங்கனை நவ்னீத் கவுர் கோல் அடித்து இந்தியா சமன் செய்தது. அடுத்த ஆட்டத்தில் சிங்கப்பூர் அணியை எதிர்த்து இந்திய அணி விளையாடுகிறது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை நிகத் ஜரீன் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். இருமுறை உலக சாம்பியனான நிகத் ஜரீன் முதல் சுற்றில் அமெரிக்க வீராங்கனை ஜெனிஃபரை 5-0 என்ற கணக்கில் தோற்கடித்தார். அதேவேளையில் ஒலிம்பிக் பதக்க நாயகியான லவ்லினா முதல் சுற்றில் துருக்கி வீராங்கனையிடம் தோல்வியடைந்து வெளியேறினார். நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க. வேற உயிர் போகிற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதரை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டில் எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார் நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் வந்து கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்குறீங்க. நீங்க ஒரு அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு குட்டியை நீ வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வெச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா? நான் இங்க தான் இருக்கணும் யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு.